எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம செய்ய போறதுங்க பூரி. ரொம்ப பஃபியா எப்படி பூரி வீட்டிலேயே செய்யறது அப்படின்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பிணைஞ்சுக்கணுங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சிருக்கேங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூனுக்கு ரவை போட்டுக்கலாம். ரவை போடும் போதுங்க பூரி நல்லா உப்பி வரும். அதுக்காக தான் சீக்கிரமா அமுந்துராது, அப்படியே பஃபியாவே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. இதுல உப்புங்க, தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. ரவை நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் இதில் நம்ம கோதுமை மாவு போட்டு பிணைஞ்சிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் எப்படி ஊறிருக்குன்னு இதை காட்டுறோம் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம மாவு போட்டு பிணையலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ரவை நல்லா ஊறிடுச்சு. இதில் இப்போ மாவு போட்டு பிணைஞ்சிடலாங்க. 2 கப்பு போட்டுக்கலாங்க. பூரிக்கு மாவு பிணையும் போது நம்ம எப்பவுமே வந்துங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பூரி மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அதனால பூரி மாவு கொஞ்சம் நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணையணுங்க. ஒட்டுக்கா தண்ணி ஊற்றிட்டோம்னா தண்ணி எச்சா போயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பொறுமையாக பிணையலாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் மாவு நல்லா பிணைஞ்சிட்டேன். இதை வந்து இப்போ அன்இவனாக இருக்குங்க. இது ஒரு 2 நிமிஷம் கீழே வச்சு நல்லா பிணையணுங்க. அப்போ வந்து இது கையில் ஒட்டாது, அப்படியே அழகாக ரவுண்டாகவும் வரும். இப்போ நான் ஒரு 2 நிமிஷம் இதை பிணைஞ்சிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக மாவு உருண்டையாக வந்துச்சு, கையில் துளி கூட ஒட்டல. இதை நம்ம மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிங்க, ஊற வச்சிடலாம். இப்போ பூரி பொரிக்கிறதுக்கு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிடலாங்க. பூரி பொரிக்கிறதுக்கு எப்பவுமே எண்ணெய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஒன்று புதுசாக யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி ஒரு டைம் இல்லாட்டி 2 டைம் பூரி சுட்ட எண்ணெய் திருப்பி யூஸ் பண்ணுங்கள். அடிக்கடி யூஸ் பண்ண எண்ணெயை போட்டிங்கன்னா பூரி வந்து நல்லா உப்பி வராது. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. அதுக்குள்ளே பூரி தேய்ச்சிட்டு வந்துடலாம். இப்போ பூரிக்கு மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. இதை உருண்டை பிடிச்சிடலாம். பூரிக்கு எப்பவுமே நம்ம மாவு உருண்டை பிடிக்கும் போது பிச்சு பிச்சு உருண்டை பிடிக்கக்கூடாது. ஒரே உருண்டையாக டக்குன்னு பிடிச்சிக்கணுங்க. அப்படி பிச்சு நம்ம உருண்டை பிடிச்சோம்னா உங்களுக்கு பூரி நல்லா உப்பி வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உருண்டை பிடிச்சாச்சு. இதை நல்லா அப்புறமா ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவை திருப்பி கொஞ்சம் சின்னதாகவே இருக்கட்டுங்க பூரிக்கு உருண்டை. பார்த்தீங்கன்னா பூரிக்கு எல்லா மாவும் உருண்டை பிடிச்சாச்சுங்க. இப்போ இதை தேய்ச்சிடலாம். 2 பக்கம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க. பார்த்தீங்கன்னா பூரி தேய்ச்சாச்சு. இன்னொன்று தேய்ச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இன்னொன்று தேய்ச்சாச்சுங்க. இப்போ அதை பொரிச்சிடலாம். பூரி சுடுறதுக்கு எண்ணெய் எப்பவுமே நல்லா சூடாக இருக்குதுங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சான்னு பார்க்கலாம். இதெல்லாம் போட்டோன்னே மாவு மேலே ஏறி வருது. இப்போ வந்து மாவு நல்லா எண்ணெய் சூடாயிருச்சுன்னு எடுத்துங்க. இப்போ பூரி போட்டுடலாம். இப்போ இந்த பூரி போட்டுடலாங்க. பூரி போட்டு இப்போ நல்லா ஒரு அமுத்திட்டு இப்படி எண்ணெயை மேலே தூக்கி மேலே ஊற்றணுங்க. அப்போ தான் பூரி நல்லா புஷ்ஷுன்னு மேலே எறும்பி வரும். பார்த்தீங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வந்துருச்சு. நம்ம பூரிக்கு வந்து எதுவுமே சேர்க்கல, வெறும் ரவை மட்டும்தான் போட்டோம். சோடாப்பு அந்த மாதிரி நம்ம எதுவுமே போடல. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இப்படி மேலே தூக்கி நீங்கள் ஊற்றணும் எண்ணெயை. அப்போ தான் நல்லா பூரி எந்திரிச்சு வருங்க. அவ்வளோதான், ஒரே ஒரு நிமிஷம் கூட இல்லை. இப்போ பூரி நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். எடுத்து வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு தட்டத்தில் ஒரு கிண்ணம் வச்சுங்க. இப்படி சாய்வாக வச்சிடணும். அப்போ தான் இதில் எக்ஸஸ் ஆக்கிற எண்ணெய் வந்து கீழே வடிஞ்சிக்கும். மாவு தேய்ச்சது பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, லேசாகவும் இல்லை, மீடியமாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த அளவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அழகாக உப்பி வரும் பூரி. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. மாவு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி போடுறதுனாலங்க அவ்வளோக்கா எண்ணெயும் குடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 பூரி அளவுக்கு போட்டுட்டேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் அதே எண்ணெய் இருக்குது. பூரியும் அவ்வளோக்கா எண்ணெயே குடிக்கல. நிறைய பேர் பூரி எண்ணெய் குடிக்குதுன்ட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அழகாக மாவு வந்து கரெக்டாக கன்சிஸ்டன்சியில் பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு பூரி வந்து அவ்வளோக்கா எண்ணெயை குடிக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் வடிகிறதுக்காக பாத்திரம் வச்சுருந்தேன் இல்லைங்களா. பாருங்கள், ஒரு சொட்டு எண்ணெய் கூட வடியல. ஏன்னா வந்து பூரி அவ்வளோக்கா எண்ணெய் குடிக்கலன்னு அர்த்தங்க. அதனால தான் இங்கே எண்ணெய் வடியல. இதில் நம்ம எந்த சோடாப்போ வேறு எதுவுமே நம்ம சேர்க்கல. வெறும் உப்பு ரவை மட்டும்தான் நம்ம மாவு பிணையும் போது சேர்த்துங்க. எவ்வளோ புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்க. இத்தனைக்கும் நான் வந்து கோதுமை மாவு போடலிங்க, மல்டிகிரெயின் ஆட்டா தான் போட்டிருக்கேன். அப்பவுமே உங்களுக்கு வந்தீங்கன்னா இவ்வளோ பஃபியாக வருது. நீங்கள் கோதுமை மாவு போட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்லா வரும். இப்போ பூரி மசால் பூரியோட ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.